இன்னும் 2 டேஸ்ல கிறிஸ்மஸே வரப்போகுது. டெக்கரேஷன் எதுவுமே பண்ணல. ரெட் ரோஸ், எங்க வீட்லயும் ஸ்டார்லாம் தொங்க விடணும். இந்த மினி ரெனி என்ன பண்றாங்கன்னே தெரியல. டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க, வரவே மாட்டாங்க. லாஸ்ட் நேரத்துல போய் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாத்தீங்களா, இந்த கிளிட்டர் பேப்பர்ஸ்லயே பெல்ஸ் கூட இருக்கு. இத வச்சு தோரணம் மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணா சூப்பரா இருக்கும். இங்க பாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வச்சு காமிக்கிறேன். கீழ இருந்து மேல வச்சா நல்லா இருக்குமா? இல்ல மேல இது மாதிரி தோரணம் மாதிரி கட்டினாதான் அழகா இருக்கும். இதுவே நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம்ப்பா. என்ன ரீட்டா சொல்ற? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எவ்வளவு ஜாலியா இருக்கும். அங்க போய் இந்த போரிங் டெக்கரேஷனா? ஓ மை காட், இந்த வாட்டி புதுசா டெக்கரேட் பண்ணணும். எல்லா டெக்கரேஷனுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். மினி, நம்ம கடைக்கு போனா கூட இந்த மாதிரி போரிங் டெக்கரேஷன்ஸ் தான் இருக்கும். அதனால இந்த வாட்டி நம்ம டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் நம்மளே ரெடி பண்ணலாம். என்ன, ஓகேவா? என்ன, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் நம்மளே ரெடி பண்ணணுமா? நம்மளால முடியாதா? இங்க பாத்தியா, இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் அழகா இருக்குல்ல. இது ஒரு மாதிரி ஷைனிங்காவும் இருக்கும். இத வச்சு நான் சூப்பரா டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் பண்ண போறேன். ரெனி, நம்ம கிராஃப்ட் மேம் சொல்லி கொடுத்தாங்கல, அந்த ஸ்டார் தான் பண்ண போறியா? கிராஃப்ட் பண்றதுலாம் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம பண்ற டெக்கரேஷன் எல்லாமே சாண்டாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். என்ன ரெட் ரோஸ் நீ பேசுற? நம்மள மாதிரி சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாலும் சாண்டாவுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ரெனி, உனக்கு ஏதோ ஸ்டார்ட் பண்ண தெரியும்னு சொன்னீல, அதை நீ ஸ்டார்ட் பண்ணு. நாங்க எல்லாருமே உன்னை பார்த்து அப்படியே பண்ணிடுறோம். ஓகே, எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல முதல்ல பேப்பரை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயரை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டு எட்ஜையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துடும். இந்த ஸ்டார் வந்து நம்ம நார்மலா ஒரே கலர்ல சிங்கிள் கலர் ஸ்டாராகவும் பண்ணலாம், டபுள் கலர் ஸ்டாராகவும் பண்ணலாம். நான் இப்போ பண்ண போறது டபுள் கலர். அதனால தான் நான் ஒரு சில்வர் கலரும் எடுத்திருக்கேன், ஒரு பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். ஓகேவா? மொத்தமே இந்த 2 பேப்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னப்பா பேசுற? ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு பாயிண்ட் மாதிரி. அந்த ஸ்டார் இப்போ வந்து 5 பாயிண்டட் ஸ்டார், 6 பாயிண்டட் ஸ்டார்னு இருக்கும் இல்லையா? நம்ம பண்ண போகிறது 6 பாயிண்ட்ஸ். அதனால 6 ஸ்கொயர் பேப்பர்ல கட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்கொயர் பேப்பரும் கலர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஓகேவா? அதாவது 3 சில்வர் கலர் இருக்கணும், 3 வந்து பிங்க் கலர் இருக்கணும். அப்பதான் நம்ம 1 by 1 ஆல்டர் பண்ணி வைக்க முடியும். ரெனி, நீ சொன்ன மாதிரியே நான் அந்த சில்வர் கலர் பேப்பர்ல கரெக்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல கொண்டு வந்துட்டேன்ப்பா. இப்போ இது ரெண்டையும் ஒட்டணும், அப்படிதானே? ஆமா ஹனி, நீ கரெக்டா தான் பண்ணிருக்க. இப்போ அதை பேஸ்ட் பண்ணிரு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு பிங்க் கலர், ஒரு சில்வர் கலர் ரெடி பண்ணியாச்சு. என்னப்பா பண்ணிருக்க? கரெக்டா இங்க பாரு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரணும். இது ஒரு 45 டிகிரி ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்களா, பிங்க், சில்வர், மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்கு? சாரி எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. ஓகே, இப்போ இது எப்படி தெரியுமா ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணணும்? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சில்வர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க், இது மாதிரி ஒரு சில்வர், ஒரு பிங்க், இது மாதிரி ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கவேன், சூப்பரா ஸ்டார் ரெடி ஆயிரும். ரெனி, இப்படி ஒட்டினா எப்படி ஸ்டார் மாதிரி வரும்? நீ சொல்றதே எனக்கு சுத்தமா புரியல. உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் பண்றத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே 1 by 1 இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடணும். ஒவ்வொரு கலர் மாற்றி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஒட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாது, சரியா? ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ பாரு, இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒட்டியாச்சு இல்லையா? இதுக்கு ஒரு நாட் இருந்தால் தான் நம்ம தொங்க விட முடியும். அதுக்கு தான் இந்த நாட்டு. இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட்டை எடுத்துட்டு இந்த ஸ்டாரோட ஒரு பாயிண்ட்ல இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். இது பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே மெதுவா விரிச்சோம்னா ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்கும். எப்படி? என்னோட பிங்க் சில்வர் கலர் ஸ்டார் சூப்பரா பளபளன்னு இருக்குல்ல? நிஜமாவே ஸ்டார் மாதிரியே இருக்கு ரெனி. ஸ்டார் மாதிரி இருக்கா? இது ஸ்டாரே தான். நம்ம வீட்ல இது மாதிரி தொங்க விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரெனி, இந்த ஸ்டார்ல லைட் எரியுமா? லைட்ல நம்ம மாட்டுறது தானப்பா. இந்த ஸ்டார்ல குட்டி குட்டியா ஹோல் போட்டுட்டு ஒரு லைட்டை மட்டும் மாட்டணும்னு வச்சுக்குவேன், அந்த ஹோல் வழியா நமக்கு வெளிச்சம் சூப்பரா இருக்கும். ரெனி, ஒரே மாதிரியே நானும் ஸ்டார் பண்ணிட்டேன். ஆனா லாஸ்ட்ல இந்த ஜாயின் பண்றது மட்டும் தான் எப்படின்னு தெரியல. இது என்னப்பா பண்றது? நீ பண்ணிருக்க எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. இந்த கலர் கூட நல்லா தான் இருக்கு. இந்த லாஸ்டா இருக்குல்ல இந்த 2 ட்ரையாங்கிள், இந்த கிரீனும் இந்த சில்வரையும் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ஸ்டார் மாதிரியே வந்துடும். 2 ஸ்டாருமே அழகா இருக்குல்ல? கிரீன் கலர் ஸ்டார், பிங்க் கலர் ஸ்டார். வாவ் ரெனி, 2 பேருமே டபுள் கலர்லயே பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்டார் சிங்கிள் கலர்ல பண்ணாலும் அழகா இருக்கும். இங்க பாத்தீங்களா, நான் ப்ளூ கலர்ல பண்ணிருக்கேன். இதுவும் நல்லா இருக்குல்ல? இந்த ஸ்டார் நீங்க 2 பேரும் பண்ணிருக்கிறத விட இது ரொம்ப பெரிய ஸ்டார். சரிப்பா,
சரிப்பா, அப்போ ஓகே, யார் வீட்டுக்கு எந்த ஸ்டார் மாட்ட போறோம்னு முதல்ல முடிவு பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஸ்டார் நல்லா பெருசா இருக்கு, அதனால ஹனி வீட்ல மாட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஸ்டாரை வந்து ரெட் ரோஸ் வீட்ல மாட்டிடலாமா? வேணாம் வேணாம், இது வந்து ரீட்டா வீட்ல மாட்டிடுவோம். ரெட் ரோஸ்க்கு வந்து இந்த கிரீன் கலர் ஸ்டார் கொடுத்துருவோம். ஏய் என்னப்பா, செஞ்சதே 3 ஸ்டார் தான், எல்லாமே காலியாயிருச்சு. எல்லாரோட வீடும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு, யார் வீட்ல மாட்டினா என்ன? அதெல்லாம் முடியாது வேணி, எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஸ்டார் இருக்கணும். ஆனா இதே மாதிரி ஸ்டார் ரொம்ப போரிங்கா இருக்கு. இப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ரெனி நம்ம மேம் போன வாரம் சொல்லி கொடுத்தாங்கல, ஒரு பால் சைஸ்ல ஸ்டார் எப்படி பண்ணனும் சொல்லி கொடுத்தாங்கல, அதை இப்ப பண்ணலாமா? மினி, நம்ம மேம் சொன்ன அதே பால் தான் நானும் ட்ரை பண்ண போறேன். அதுக்கு பால் ஸ்டார் இல்ல, அது பேரு 3D பால். இந்த 3D பால் பண்ணணும்னா நமக்கு மொத்தம் 10 பீசஸ் சர்க்கிள் ஷேப்ல 10 பீசஸ் வேணும். அது ஒவ்வொன்றும் நமக்கு டபுள் கலரா இருக்கணும், இல்லனா ட்ரிபிள் கலரா கூட இருக்கலாம். ஆனா ஒரே கலரா இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்காது. இங்க பாத்தியா, நான் வந்து ஒரே ஷேப்பா தான் கட் பண்ணிருக்கேன். சில்வர் கலரும் அதுக்கப்புறம் ப்ளூ கலரும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் முதல்ல ஹாஃபா இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கணும். எல்லா பேப்பரும் இதே மாதிரி ஹாஃபா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹாஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்னோட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும் 1 by 1. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சில்வர் கலர், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர், ஒரு சில்வர் கலர், ப்ளூ கலர், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா சூப்பரா நம்ம 3D பால் ரெடி ஆயிடும். இது பண்றது ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஏய் ரெனி கொஞ்சம் மெதுவா பண்ணு, நானும் உன்னை பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ப்ளூ கலர் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்வர் கலர், அப்படிதானே? இந்த சைடுல ஜாயின் பண்ணா போதும்ல? ஓகே, இது மாதிரி தான் நானும் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஏய் லாஸ்ட்ல என்ன பண்ணணும் சீக்கிரம் சொல்லுப்பா. ரெட் ரோஸ், நம்ம அந்த ஸ்டார்ல வந்து ஒரு நாட் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இந்த 3D பாலுக்கும் இது மாதிரி ஒரு நாட் போட்டுறணும். ஓகே, நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த பாலை இது மாதிரி மெதுவா நம்ம ஸ்டாருக்கு விரிச்சோம்ல, அதே மாதிரியே மெதுவா விரிச்சு இந்த 2 கார்னரையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா 3D பால் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த பாலோட கார்னர் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு 2 கலர்ஸுமே தெரியாது, ஏதாவது ஒரு கலர் மட்டும் உள்ளே ஒட்டிக்கிறோம். அதனால இது மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கணும். நம்மளுக்கு ஒரு சில்வர் ஒரு ப்ளூ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா வருதான்னு பார்த்து இது மாதிரி விரிச்சு விட்டுக்கணும். ரெனி, நீ பண்ண மாதிரியே நான் பிங்க் கலர்ல ட்ரை பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாரு. இந்த 2 பால்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்க வீட்ல வச்சுக்கோ, ஓகேவா? பிங்க் கலர் பிடிச்சிச்சுன்னா கூட வச்சுக்கோ. ப்ளூ கலர் பிங்க் கலர் ரெண்டுமே பார்க்கிறதுக்கு கியூட்டா தான் இருக்கு. எதை செலக்ட் பண்றதுலே கன்ஃபியூஷனா இருக்கு. ரெனி, உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், என்னோட பாலை செலக்ட் பண்ணு. இங்க பாத்தியா, நான் கோல்டன் கலர்ல ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா இந்த பால் ரொம்ப குட்டியா இருக்குப்பா. ரெட் ரோஸ், நீ சர்க்கிளோட மெஷர்மெண்ட்டை ரொம்ப கம்மியா எடுத்திருப்ப, அதனால தான் இவ்ளோ குட்டியா வந்திருக்கு. குட்டியா இருந்தாலும் இதுவும் கியூட்டா தான் இருக்கு. இதை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஒச்சச்சோ, நான் இதை எப்படி மறந்தேன்? கிறிஸ்மஸ்னால இதுதானே முக்கியம். அட ஆமா, எனக்கும் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல, சுத்தமா மறந்துட்டேன்ப்பா. இது எப்படி மறந்தோம்? ஏன் இப்படி 2 பேரும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம எதை தான் மறந்தோம்? மினி, உனக்கு புரியலையா? அவங்க 2 பேரும் கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ தானே ரொம்ப முக்கியம். எல்லா வீட்லயும் கண்டிப்பா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருப்பாங்கல்ல. அட ஆமா, இது எப்படி நம்ம மறந்து போனோம்? மறக்கலாம் இல்ல, இங்க பாத்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் தனித்தனியா நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணும்போது இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் ஒரே ஷேப்பா இருக்க கூடாது. முதல்ல சின்ன சர்க்கிள், அதை விட பெரிய சர்க்கிள், அதை விட பெரிய சர்க்கிள், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பெருசா கொண்டு போகணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல கரெக்டா கிடைக்கும். சரி, இந்த மாதிரி சென்டர்ல கட் பண்ணோம்னா இந்த சர்க்கிளை வந்து 4ஆ மடிச்சுக்கணும். 4ஆ மடிச்சுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்க கட் பண்ணோம்னா கரெக்டா வந்துடும். நமக்கு சர்க்கிள் ஷேப்ல தானே வேணும். இங்க பாரு, இது மாதிரி கட் பண்ணோம்னாலே போதும். ரெனி, நீ கேட்ட ஒயிட் கலர் ஸ்டிக்கை ரெடி பண்ணிட்டேன். இத வச்சு இப்ப என்ன பண்ண போற? ஏய் மினி, இது ஒரு பேப்பர் ஸ்டிக் தானே, இது எப்படி ரெடி பண்ண? இது ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஒயிட் பேப்பரை இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிடணும். நல்லா தின் ஸ்டிக்கா வர்ற அளவுக்கு ரோல் பண்ணிட்டு கம் அப்ளை பண்ணோம்னா போதும். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டிக்குக்கு மேலே இது மாதிரி நல்லா கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சர்க்கிள், அதில் ஃபர்ஸ்ட் பெரிய சர்க்கிளை முதல்ல இது மாதிரி உள்ள நுழைச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் சின்ன சர்க்கிள், அந்த பெரிய சர்க்கிளுக்கு அடுத்த சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மாதிரி உள்ள அனுப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து இது மாதிரியே 1 by 1 குட்டி குட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் பெருசு, அதை விட சின்னது, அதை விட சின்னது, இது மாதிரி லாஸ்ட் சர்க்கிள் வர்ற வரைக்கும் இது மாதிரி ஓட்டிட்டோம்னா
சூப்பரா கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிரும். இது வந்து நான் பண்ணிருக்கிறது 5 லேயர் கிறிஸ்மஸ் ட்ரீ. சாரி 6 லேயர் கிறிஸ்மஸ் ட்ரீ. இத இன்னும் பெருசா கூட பண்ணலாம். இத எங்க வைக்கலாம்? எங்க வீடு பக்கத்துல வச்சாலும் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க வீடு குட்டியா இருக்கறதால கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. என்னப்பா பிங்க் கலர்ல போய் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ற? கிறிஸ்மஸ் ட்ரீனாலே கிரீன் கலர்ல தான் இருக்கும். இல்ல மினி, இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ கிரீன் கலர்ல தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த மாதிரி பிங்க் கலர்லயும் இருக்கலாம். அதே மாதிரி நீ சொன்னீல நீ பண்ண மாதிரி 6 லேயர்ல நான் பண்ண போறது இல்ல. அதை விட பெருசா நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா பண்ண போறேன். 8 லேயர் 9 லேயர் அது மாதிரி. அப்புறம் ஃபினிஷிங்லயும் ஒரு சேஞ்சஸ் பண்ண போறேன். அது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஸ்டார் பாத்தீங்களா? இத வந்து இது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேல இந்த ஸ்டாரை வச்சா சூப்பரா இருக்கும். என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஓகே, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எங்க வைக்கலாம்? எங்க வீட்டு பக்கத்துல வேணாம். ஹனி வீட்ல வச்சாதான் ஒயிட்டுக்கு பிங்க் அழகா இருக்கு. லாஸ்டா இப்ப என்னப்பா பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம லாஸ்டா பண்ண போறது இந்த கிளே வச்சு ஸ்னோமேன் பண்ண போறோம். இங்க பாத்தியா கலர் கலரா கிளே இருக்குல்ல? இதுல என்ன கலர்ல பண்ணலாம்? ஸ்னோமேன்னாலே ஒயிட் கலர்ல தானப்பா இருக்கும். ஸ்னோமேன் ஒயிட் கலர்ல தான் இருக்கணுமா? இப்பதானே சொன்னேன் ஆர்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிருக்கலாம். அதனால நான் இந்த லைட் பிங்க் பேபி பிங்க் இருக்கு இல்லையா, பேபி பிங்க் கலர்ல தான் ஸ்னோமேன் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்னோமேனோட பாடி பார்ட் ரெடி பண்ணலாம். அது பெருசா இருக்கும்ல, அதனால பெரிய சர்க்கிள் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி சர்க்கிள்னா ரொம்ப குட்டியா பண்ணிடக்கூடாது. இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கணும். அப்பதானே ஃபேஸ்ல நம்ம வந்து கேரட் அதெல்லாம் வைக்கணும்ல, அதுக்கு இடம் வேணும்ல. அது மாதிரி பார்த்தியா கொஞ்சம் குட்டியா. ஓகே, இந்த சைஸில் வச்சா அழகா இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கண்ணு வச்சாச்சு. ஒரு கண்ணு வச்சா பத்தாதுல்ல, அதனால 2 கண்ணு வச்சாச்சு. இதுக்கு கேரட் வச்சா தானே இது ஒரு ஸ்னோமேன், அதனால கேரட்டும் வச்சாச்சு. ஸ்னோமேனுக்கு ஷர்ட் போட முடியாது, அதனால பட்டன் மட்டும் வச்சிடலாம். ஓகே, இது ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி இருக்கு. ரெனி இங்க பாரு, இந்த கேப் வச்சு விடு, அழகா இருக்கும். இந்தாப்பா ஸ்கார்ஃபும் கட்டி விடு, ரொம்ப கியூட்டா இருக்கும். ஓகே, ஸ்னோமேன் ரெடி ஆயிட்டாரு. இப்போ யாரெல்லாம் ஸ்னோமேன் பண்ணிருக்கீங்க எடுத்துட்டு வாங்க. ரெனி இங்க பாரு, என்னோட ஸ்னோமேன் அழகா இருக்குல? நான் வந்து சாண்டாவோட கேப் மாதிரியே போட்டுருக்கேன். மினி என்னோட ஸ்னோமேன் பாரு, நீ பண்ண மாதிரியே டார்க் பிங்க்ல பண்ணிருக்கேன். கிரீன் கலர் ஹேட் அழகா இருக்குல? என்னோடது நார்மல் ஒயிட் கலர் ஸ்னோமேன் தாப்பா. இங்க பாத்தீங்களா, ட்ரிபிள் லேயர்ல நான் ஸ்னோமேன் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்னோமேன் தான் இருக்குதுலயே ரொம்ப பெருசு. ஹனி ரீட்டா இங்க பாருங்கப்பா, நான் போய் பெல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பெல்ஸும் டெக்கரேட் பண்றதுக்கு வச்சுக்கலாம். ஸ்னோமேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வேற என்ன? பால்ஸ் வேணும்ல, இங்க பாருங்க பால்ஸ். ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அப்போ டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாரும் ரெடி பண்ணியாச்சு. அப்போ கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா?